கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10வது அதிகாரம் 24வது வசனம். கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். எனக்கருமையான இந்த இடத்துல தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, என்னை தண்டியும், ஆனால் மட்டாய் தண்டியும். எனக்கருமையான உலகத்தில் வாழ்கிறோம், உலகத்தோடு கூட நின்று கொண்டு இருக்கிறோம். சில வேளைகளில் கர்த்தர் விரும்பாத காரியங்களை நாம் பார்த்திருக்கலாம், அல்லது தொட்டிருக்கலாம், அல்லது பேசி இருக்கலாம். அவைகள் பாவம் என்று சொல்லி நாம் ஜெபத்தில் உணர்த்தப்படும் பொழுது நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே, நான் என்னுடைய அழைப்பை இழந்து போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினால் என்னை தண்டித்து விடாதிரும், மட்டியாய் தண்டியும். அதுதான் சிக்ஷையின் நேரம், அதுதான் போராட்டத்தின் நேரம், அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் கடினமான பாதையின் நேரம். ஆகவே நம்முடைய சிக்ஷையை நாம் அற்பமாய் எண்ணிவிடக்கூடாது. கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிற பாதைகளில் நாம் நடக்கும் பொழுது, போராட்டங்கள், பிரச்சனைகள், கண்ணீர் வரும் பொழுது சோர்ந்து போய் ஒரு இடத்துல முடங்கிடக்கூடாது. ஏன் எனக்கு இந்த போராட்டம், நான் எந்த தவறுமே பண்ணலையே என்று சொல்லி நாம் நம்மை நாமே நீதிமான்களாக நிதானித்து போய் அமர்ந்து விடக்கூடாது. எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்யாத மனிதன் யாரும் கிடையாது. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். அப்போ மனுஷன் சொல்றவன் எல்லாருமே பாவம் செய்ய எத்தனைத்தவர்களாக இருக்கிறோம். ஏதோ ஒரு காரியத்தில் தவறி போய்விடுகிறோம். ஆனால் அந்த காரியங்களுக்காக நமக்கு தண்டனை அல்லது சிக்ஷை வரும் பொழுது நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, உம்முடைய கோபத்தினால் அல்லப்பா என்னை மட்டாய் தண்டியும். தேசத்தில் அநேக ஜனங்கள், அநேக குடிகள் தவறுகள் செய்வது நிமித்தமாய் அநேக சந்ததிகள், ஜாதிகள் தவறு செய்யும் பொழுது தேசத்தை ஆண்டவர் தண்டிக்க ஆரம்பிக்கிறார். நாமும் தேசத்தில் ஒருவன் தானே. ஆண்டவரே, என்னை மட்டியாய் தண்டியும். ஆண்டவரே, என் குடும்பத்தை, என் அருமையானவர்களை மட்டாய் தண்டியும். இந்த தண்டனையின் நாட்களில் நான் உண்மை இன்னும் ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். சோர்ந்து போயிருக்கிறேன். ஆம், தேவ பிள்ளைய ஆண்டவருடைய சமூகத்தில் ஒன்று ஒப்புக்கொடு. தேவ சமூகத்தில் வந்து முழங்கால் படியிட்டு கதற ஆரம்பி, இயேசுவே, எனக்கு மீண்டுமா அந்த வல்லமையை தார ஆண்டவரே, உம்முடைய அருகில் நிற்க விரும்புகிறேன் என்று கர்த்தர் உன்னை தொட விரும்புகிறார். ஒப்பு கொடுப்பாயாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி. சிக்ஷையை அற்பமாக எண்ணாதபடிக்கு நீர் கொடுக்கிற ஆண்டவரே பாடுகளின், போராட்டங்களின் நாட்களை நாங்கள் அற்பமாக எண்ணாதபடிக்கு எங்களை மட்டாய் தண்டியும் ஆண்டவரே என்று சொல்லி, புதுப்பித்தலின் நாட்களை கட்டளையிடும் என்று சொல்லி உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆதரிக்கிற கர்த்தர், அரவணைக்கிற கர்த்தர், இப்பொழுதும் அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை நிரப்பும், சமாதானத்தை கொடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.